ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு சாதம். இது கோவை ஸ்பெஷல். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம், கீயும் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆயில் தான் ஊற்றுறேன். இது குயிக்காக செஞ்சிடலாம். அந்த ரைஸு ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம், 3 போட்டு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது கூடவே 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணலாம். பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஒரு தக்காளி, இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம், ஃபஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வதக்கிறப்ப சேர்த்தா வாசனை நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டு லைட்டாக கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறமே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு சாம்பார் பொடி, வேறு எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. வெறும் சாம்பார் பொடி மட்டுமே சேர்த்தா போதும். நான் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ரெண்டும் கலந்து ஊறிருக்கு பார்த்திங்களா? இதை இப்போ குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். வெறும் ஊறுகாய் மட்டும் போதுங்க இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 3 விசில் வச்சதுக்கப்புறமே நான் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டேன். அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள்.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.